ரட்சிப்பை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தில் கட்டளையிடுகிறோம். ஓ ஹalleluya, glory to God. கர்த்தருடைய தொடுதல் சந்திப்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக. கர்த்தர் இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய சக்கனம் மகிமை இந்த இடத்துல இறங்குவதாக, கிரியை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. சகல தடைகளின் தகர்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். விடுதலையை கட்டவிழ்க்கிறோம், விடுதலையை கட்டவிழ்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ள இந்த கூட்டத்தை கொடுகையை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்தி ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரமும் பரலோக தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து மகிமைப்படுவீராக, கிரியை செய்வீராக, வல்லமையை விளங்க செய்வீராக. தடைகள் நீங்கி போவதாக. பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய பராமரிப்புக்குள்ளே சகலத்தையும் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்துகிறோம். ஆவியானவர் பலமாக அசைவாடி கிரியை செய்வீராக, அசைவாடி கிரியை செய்வீராக, அசைவாடி கிரியை செய்து ஆளுகை செய்வீராக. சகலத்தை கீழ்ப்படுத்திக் கொள்வீராக. தேவநாமம் ஒன்றே மகிமைப்பட, தேவ ஆலோசனை நிறைவேற்றப்பட நாங்கள் ஜெபித்து ஸ்தோத்திரிக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பாக நீ இந்த உலகத்திலே பாலகனாய் மனுக்குலத்தின் பாவத்திற்காக பிறந்தி ஆண்டவராகி இயேசு மனுக்குலத்தின் பாவத்திற்காக ஜீவன் கொடுத்தீர், உயிரோடு எழுந்தீர், திரும்ப வரப்போகுதீர். இதை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. வாக்குத்தங்களை உரிமையாக்கிக் கொள்கிறோம், அந்தகார வல்லமைகளை மேற்கொள்கிறோம். கர்த்தர் ஒரு ரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நமக்கெல்லாம் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கொடுத்திருக்கிற பாடல் தாளில முதல் பாட்டு பாடலாம். மண்ணில் பிறந்தார் இயேசு மானிடனாய், விண்ணை துறந்தார் இயேசு மனு கொண்டார். பாடல் தாளில முதலாவது பாடல் பாடும். கேமரா இங்க வைக்கிறேன், அது ஓகே வந்து உங்களுக்கு தெரியும். Praise the Lord, praise the Lord. மண்ணில் பிறந்தார் இயேசு மானிடனாய், விண்ணை துறந்தார் இயேசு மனு கொண்டார். மண்ணில் பிறந்தார் இயேசு மானிடனாய், விண்ணை துறந்தார் இயேசு மனு கொண்டார். பின்பக்கம் 2வது பாட்டு, முதல் பாட்டுல பின்னாடி பக்கம் 2வது பாட்டு. முதல் பாட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் 2வது பாட்டு இருக்கா? ஓகே. மண்ணில் பிறந்தார் இயேசு மானிடனாய், விண்ணை துறந்தார் இயேசு மனு கொண்டார். மண்ணில் பிறந்தார் இயேசு மானிடனாய், விண்ணை துறந்தார் இயேசு மனு கொண்டார். உன்னையும் என்னையும் நினைவில் கொண்ட இயேசு ரட்சகர், தன்னையே தியாக பலியை இந்த ஈவினாள் இது, அவர் பிறப்பினாள் இது. அல்லேலூயா என்று வாழ்த்து பாடுவோம், அல்லேலூயா என்று போற்றி மகிழ்வோம். அல்லேலூயா கரங்களை தட்டுவோமா என்று வாழ்த்தி பாடுவோம், அல்லேலூயா என்று போற்றி மகிழ்வோம். பாவபாரம் சுமந்த உன்னை தேடி வந்தவர், பரிசுத்தமாய் வாழ்வு வாழ்வ கிருபை தந்தவர். பாவபாரம் சுமந்த உன்னை தேடி வந்தவர், பரிசுத்தமாய் வாழ்வு வாழ கிருபை தந்தவர். பாலகனாய் பிறந்தவர் முழு மனிதனுமானார், பாவிகற்காய் மரித்துயிர்த்து மகிபனுமானார், தேவ மைந்தனுமானார். அல்லேலூயா என்று வாழ்த்து பாடுவோம், அல்லேலூயா என்று போற்றி மகிழ்வோம். அல்லேலூயா வாழ்த்து பாடுவோம், அல்லேலூயா என்று போற்றி மகிழ்வோம். 2000 ஆண்டுகள் முன் பிறந்த பாலனை நினைத்து அவர் வருகையை நாம் மறுக்கலாகுமோ?
நினையாத நாளினில் இயேசு வந்திடுவார், அவர் வேகம் வந்திடுவார். அல்லேலூயா என்று வாழ்த்து பாடுவோம், அல்லேலூயா என்று போற்றி மகிழுவோம், அல்லேலூயா என்று வாழ்த்து பாடுவோம், அல்லேலூயா என்று போற்றி மகிழுவோம். ஆராரோ பாடிட அவர் பாலகன் இல்லை, ஆரவாரம் ஒடி முழங்க தூதர்களுடனே. ஆராரோ பாடிட அவர் பாலகன் இல்லை, ஆரவார தொனி முழங்க தூதர்களுடனே. அழைத்து செல்ல மேகங்கள் மீது ராஜனாய் வருவார், ஆகாயத்தில் அவருடன் கூட எடுத்து செல்லுவார், நாமும் பறந்து செல்லுவோம். அல்லேலூயா என்று வாழ்த்து பாடுவோம், அல்லேலூயா என்று போற்றி மகிழுவோம், அல்லேலூயா என்று வாழ்த்து பாடுவோம், அல்லேலூயா என்று போற்றி மகிழுவோம். அல்லேலூயா. Praise the Lord, glory to God. முன் பக்கத்துல 3வது பாடல் பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, ஏங்கும் உள்ளங்களின் தவிப்பு. Praise the Lord. Hallelujah, glory to God. 3வது பாடல், முதல் பக்கத்துல 3வது பாடலை பாடுவோம். Praise the Lord, praise the Lord, hallelujah, glory to Jesus. இப்படி முன்னாடி வந்துருங்க, பின்னாடி இடம் முன்னாடி வந்து. Hallelujah, glory to God. Praise the Lord, praise the Lord, praise the Lord. முதல் பக்கத்துல 3வது பாடல். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, ஏங்கும் உள்ளங்களின் தவிப்பு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, ஏங்கும் உள்ளங்களின் தவிப்பு. ஏழை கோலம் பூண்டதோ சிறப்பு, எங்கும் உள்ளோர் யாவர்க்கும் களிப்பு. ஏழை கோலம் பூண்டதோ சிறப்பு, எங்கும் உள்ளோர் யாவர்க்கும் களிப்பு. பிறந்தார் பிறந்தார் நம் இயேசு இன்று பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் என் மனதில் இன்று பிறந்தார். ஆரவார தூதரும் தூதர்கள் ஆர்ப்பரித்தனர் கண்டு மேய்ப்பர்கள். ஆரவார தொனியுடன் தூதர்கள் ஆர்ப்பரித்தனர் கண்டு மேய்ப்பர்கள். ஆராதனையுடன் ராயர்கள் ஆண்டவர் இயேசுவை பணிந்தனர். ஆராதனையுடன் ராயர்கள் ஆண்டவர் இயேசுவை பணிந்தனர். பிறந்தார் பிறந்தார் நம் மண்ணில் இன்று பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் நம் மனதில் இன்று பிறந்தார். ஏரோது கலங்கிட்டான் நடுங்கிட்டான், சிமியோன் இரட்சணியத்தை கண்டான். ஏரோது கலங்கிட்டான் நடுங்கிட்டான், சிமியோன் இரட்சணியத்தை கண்டான். ஏகமாய் துதித்தாள் அன்னாள், சந்தோஷித்து களிப்போம் நாம் இந்நாள். ஏகமாய் துதித்தாள் அன்னாள், சந்தோஷித்து களிப்போம் நாம் இந்நாள். பிறந்தார் பிறந்தார் இம்மண்ணில் அன்று பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் என் மனதில் இன்று பிறந்தார். சரித்திரம் காணாதோர் காட்சி, சாத்திரிகள் மூவரின் சாட்சி. சரித்திரம் காணாதோர் காட்சி, சாஸ்திரிகள் மூவரின் சாட்சி. சாத்தானின் ராஜ்யத்தின்
வீழ்ச்சி, சமாதான ராஜாவின் ஆட்சி, சாத்தானின் ராஜ்யத்தின் வீழ்ச்சி, சமாதான ராஜாவின் ஆட்சி. பிறந்தார் பிறந்தார் இம்மண்ணிலொன்று பிறந்தார், பிறந்தார் பிறந்தார் என் மனதிலென்று பிறந்தார். ஹல்லேலூயா. இயேசப்பா யார் என்றால் தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் சொல்றார், வானம் எனக்கு சிங்காசனம், உட்கார்ற இடம். பூமி எனக்கு என்னது? பாதப்படி. அவர் கால் வைக்கிற இடம் தான் பூமி. எவ்வளவு பெரிய தெய்வம். அந்த தெய்வம் ஆவியான தெய்வம். மனுஷன், தேவனுக்கு என்ன இல்ல? ரூபம் இல்ல. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆனால் தம் சாயலிலே தான் மனிதனை உண்டாக்கினார். உங்களையும் மனுஷன் ஆதாம் ஏவாள் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன் சாயலில தான் முதல் மனுஷனை உண்டாக்கினார். தன்னை போலவே தான் சாயல். அவருக்கு ரூபம் இல்லை. ஆனா மனுஷனை மண்ணினால உண்டாக்கி அவன் நாசியிலே ஊதி அவன் ஜீவாத்மாவானான். பின்பு தேவன் அவனையும் அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவோம் என்று மனுஷியை உண்டாக்கினார். அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். வைத்த போது இந்த மர தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்க சாப்பிடலாம், நடுவில் இருக்கிற ஒரு கனியை மாத்திரம் புசிக்க கூடாது, அது நன்மை தீமை அறியத்தக்க கனி என்று சொன்னார் ஆண்டவர். உடனே தீய சக்தி இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் ஏசப்பா தேவன் சொல்றதுக்கு எதிர்மறையா பேசும். நீங்க ஆண்டவர் சொன்னார், சாப்பிட்டா சாகவே சாவீர்கள். இது சொல்லிச்சு சர்ப்பம் மாதிரி வந்து, பாம்பு மாதிரி வந்து அந்த ஏவாள்கிட்ட பேசு. ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? நீங்க சாப்பிட்டா சாகவே சாவதில்லை, தேவர்களை போல மாறுவீர்கள் அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னான். அப்ப என்னாச்சு? பிசாசு பொய்யதான் இன்னைக்கு இந்த ஜனங்க என்ன செய்யறாங்க? நல்லா கேட்கறதுக்கு இனிமையா இருக்குது இல்லையா? உண்மையை கேட்கறதுக்கு கசப்பா இருக்கு. ஆனா உண்மை இப்ப பாருங்க, வயிற்றுல மருந்து கொடுக்குறாங்க டாக்டர்னா, நமக்கு கசப்பா தான் இருக்கும். நல்லா ஆகணும்னு நினைச்சு என்ன செய்யறோம்? போட்டுறோம். ஊசி போடணும்னா வலிக்கதான் செய்யுது, ஆனா போட்டுக்கிறோம் நல்லா ஆயிடணும்னு. அது மாதிரி சத்தியம் நல்ல காரியங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனா அதை தான் தெரிந்து கொள்ளணும். பிசாசு பேசுற பொய்யை நாம் தெரிந்து கொள்ள கூடாது. அவன் பொய்ய பேசுவான், தேவர்களை போல ஆவேனா அப்படியே எவள் அவன் மயங்கி, அவன் பேரை அவனை என்ன தெரிவிக்கணும்? மயக்குவோம். இந்த உலகத்துல மயக்கிறதுக்கு நிறைய காரியங்களை வச்சிருக்கோம். தெய்வத்தை, சத்தியத்தை, உண்மையை ஜனங்க தெரிந்து கொள்ள கூடாது. பிடிக்கும் உனக்கு மயக்கம் என்னது? கையிலே இருக்குது போன். 24 மணி நேரம் ஜனங்க அதை பார்த்து ஒரு மயக்கத்துல இருக்காங்க. எல்லாரும் மூளெல்லாம் கெட்டு போச்சு, ஆவியெல்லாம் கெட்டு போச்சு, சுபாவம் எல்லாம் கெட்டு போச்சு. ஜனங்க என்ன பாரு, ரோபோ மாதிரி போனுக்குள்ளேயே தலையை விட்டுட்டு கண்ணை விட்டுட்டு வீடை பாக்குறதுல, குடும்பத்தை பாக்குறது இல்ல. அவங்க மனசெல்லாம் திருடிட்டு போயிடுறான் பிசாசு. என்ன நல்ல சரியான ரூட்ல போயிடாத, இங்க பாரு, அதை பாரு, இதை பாரு, அதை பாருன்னு தெய்வத்தை விட்டு ஜனங்களை இப்போ லேட்டஸ்ட் இது. அந்த காலத்துல பல காரியங்களை பிசாசு செய்தான். உண்மையான தெய்வத்தை ஜனங்கள் காணாதபடிக்கு, அவர்களை திசை திருப்பும்படிக்கு பல காரியங்கள், பல உருவத்திலே அவன் ஜனங்களை ஏமாற்றி உண்மையான மெய் தெய்வத்தை விட்டு பிரித்து அவர்களை பாவம் செய்ய வைத்தார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை கர்த்தர் பாவமா படைக்கல, உத்தமனாய், பிழையற்றவனாய், செம்மையானவனாய் உண்டாக்கினார். பாவம், வேதம் சொல்றது, பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாவம் யாருடைய பாவம்னா என்னது? தப்பு செய்யறது பிசாசுடைய வேலைதான். அவன் ஏனென்றால் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். பிசாசு தான் பாவம் செய்கிறான். ஆனால் பாவம் செய்கிறவன் மற்றவர்கள் என்ன செய்வான்? வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று. ஆகினால இந்த பிசாசுக்கு கொஞ்சம் காலத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்காரு. அவனையும் அவனுடைய தூதர்களையும் கர்த்தர் எங்க போடுவாரு? நரகத்தில் தள்ள போடாது. அதுக்குதான் இப்ப ஏசப்பா வரப்போறாரு. நீங்க உலகத்துல இருக்கிற அடையாளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசப்பா சொன்னதெல்லாம் நடக்குது. பூகம்பம் நடக்குது, யுத்தம் நடக்குது, சுனாமி வருது, பஞ்சம் வரப்போகுது. இப்படி எல்லாம் ஏசப்பா சொல்லிட்டு போன காரியங்கள் எல்லாம் அடையாளம் தான் சொன்னார். அவர் அனுப்பல, இதெல்லாம் பிசாசு அனுப்புறது. இதெல்லாம் நடக்கணும் வரதுக்கு முன்னாடி. பூமியை எவ்வளவு கெடுக்கணுமோ அவ்வளவு இந்த சாத்தா கெடுப்பான். ஏன்னா அவனுக்கு சீற்றம். ஏன் தெரியுமா?
அவன் ஒரு பிரதான தூதனாய் தேவனோட இருந்தான். பெரிய பெரிய அதிகாரம் படைச்சவனா இருந்தான். அவன் பயங்கர பெருமை அடைஞ்சு நான் இப்படியாவே அப்படியாவேன் பெருமைப்பட்டான். ஆண்டவர் என்னை பரலோகத்துல இருந்து கீழே தள்ளினார். அந்த எரிச்சல் அவன் இருந்த இடத்துல மனுஷனுக்கு கர்த்தர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். ஏன்னா மனுஷனை அவரை போலவே உண்டாக்கினார். மனுஷன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஆண்டவருக்கு உங்களையும் என்னையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் சாயல்ல உண்டாக்குனதுனால. அதனால பிசாசு பார்த்தா, என்ன விட்டுட்டு நீங்க இந்த மனுஷன்ட்டியா போறீங்க, இந்த மனுஷ வர்க்கத்தையே நான் அழிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு ஜனங்களை என்ன செய்யறான், நான் மட்டும் நரகத்துக்கு போறதா, பாவம் செய்யறவங்க தான் நரகத்துக்கு போவாங்க, எல்லாரையும் என் வழியில கொண்டு போறேன், என் வழியில கொண்டு போய் என் பின்னாடியே கொண்டு வந்து நான் எங்க போய் விழுறனோ அவங்களும் அங்க போய் விழட்டும், நீங்க நரகத்துல போய் விட்டோம். நரகம்னா என்னது? சதா காலமும் நெருப்பு எரிந்து கொண்டு பெரிய தண்டனை, கடவுளால கொடுக்கப்படுற கடைசி தண்டனை அது. அது மனுஷனுக்காக ஆண்டவர் உண்டாக்கல. ஆண்டவரே சொன்னாரு, நான் மனுஷனுக்காக அந்த நரகத்தை உண்டாக்கல, சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகத்தான் நரகத்தை உண்டாக்கினேன். யாருக்காக உண்டாக்கினார்? சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக நான் நரகத்தை உண்டாக்கினேன். இந்த சாத்தான சொல்றான், நானும் என் தூதர்கள் மொத்தமா அங்க போவோம், எல்லா மனுஷனையும் பாவம் செய்ய வச்சு தப்பு செய்ய வச்சு எல்லாரையும் நான் கொண்டு போய் அங்க தள்ளுவேன் அப்படின்னு சவால் விட்டு ஜனங்கள் எல்லாம் அங்க போனா திரும்பி வர முடியுமா? வர முடியாதுங்க. அங்க போனா என்ன நடக்கும்? பைபிள் சொல்லுது, அவங்களோட உயிரோட செத்தா மாதிரி உயிர் அங்க இருக்கும், இங்க உயிர் போயிடும். அங்க போய் நரகத்துல பகலா நெருப்புல வெந்து வேகாமல, வேதம் சொல்லுது அவருடைய புழு சாகாது, அவர்களுடைய மாம்சம் அழியாது, நெருப்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும். ஞாபக சக்தி இருக்குமா? இருக்கும். செய்த தப்பெல்லாம் அங்க ஞாபகத்துக்கு வரும். அதெல்லாம் பைபிள்ல இருக்கு. ஒரு பணக்காரன் ஒரு ஏழை 2 பேர் செத்து போடுறாங்க ஒரே நாள்ல. ஆண்டவர் சொன்னது, பணக்காரன் செத்து போயிட்டான், ஏழையும் செத்து போயிட்டான். இந்த ஏழைய ஏழை எப்படின்னா, அவன் பணக்கார வாசல்ல இருந்து அந்த மேஜர்ல இருந்து ஏதாவது நாய்க்கு போடுற சாப்பாடு நமக்கு கிடைக்குமா, அதாவது சாப்பிடலாமா அப்படின்னு அவன் வாசல்ல உட்கார்ந்துருக்கான். 2 பேரும் செத்து போயிடுறாங்க. அப்போ ஏசப்பா சொல்றார், 2 பேரும் ஏழைய தெய்வ தூதர் கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு இந்த ஏழை என்ன செய்யறான், ஆபிரகாம் என்ற முற்பிதா அவரோட மடியில வச்சு இந்த ஏழைய ஆண்டவர் தேற்றரவு செய்கிறார், ஆறுதல் படுத்துகிறார். என் மகனே, நீ பூமியில இவ்வளவு கஷ்டப்பட்ட, பூமியில இவ்வளவு துன்பப்பட்ட, இனி உனக்கு கஷ்டம் இல்ல, கண்ணீர் இல்ல. பைபிள் சொல்லுது, பரலோகத்து மோட்ச பாக்கத்துல என்ன இல்ல? கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, துக்கம் இல்ல. இங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டோமோ அவ்வளவுலாம் மோட்சத்துல நமக்கு ஆறுதல், சந்தோஷம், சமாதானம். எப்பவும் தெய்வனை தரிசிச்சுக்கிட்டே இருக்கலாம், எப்பவும் அவரை துதிச்சு பாடிக்கொண்டே இருக்கலாம், எப்பவும் ஆராதிச்சு கொண்டே இருக்கலாம். தேவ தூதர்கள் மத்தியிலே ஹல்லேலூயா. சந்தோஷமான ஒரு இடம் தான் பரலோகம். அங்க துக்கம் இல்ல, வியாதி இல்ல, சாபம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சோம், அங்க ஆண்டவர் நம்மளை தேற்றுவார். அப்படி இந்த ஏழைய ஆண்டவர் தேற்றி கொண்டிருக்கிறார். அப்போ அவன் ஏறிட்டு அங்க பார்த்தா கீழே பாதாளத்துல அந்த ஐஸ்வர்யவான், ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே கதறான் நெருப்புல. ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன், அந்த லாசருக்கிட்ட சொல்லி ஒரு சொட்டு தண்ணி, அவன் விரல்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணிய வாயில ஊத்துங்களேன், ஒரு சொட்டு தண்ணி எனக்கு வேணுமே, தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்துறான். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, பெரிய பள்ளம் இருக்குது, அந்த பாதாளத்துக்கு யாரும் வர முடியாது. இங்கே அவன் தேற்றப்படுகிறான், நீ பாக்குறதுக்காக காண்பிக்கப்படுகிறது, ஆனா அங்க யாருமே வர முடியாது. ஐயோ நான் ரொம்ப வேதனைப்படுறேனே. ஞாபகம் இருக்கு பாருங்க, பூமியில எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க. ஐயோ அவங்களும் இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாது, என் அந்த லாசருவை அனுப்புங்க, பூமிக்கு அனுப்பி என் சகோதரருக்கு சொல்லுங்க, இது கொடுமையான இடமா இருக்கு, இங்க வேண்டாம் வேண்டாம் கதறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் போனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. எவ்வளோ என் ஊழியக்காரங்களை பூமியில வச்சிருக்கேன், தீர்க்கதரிசிகளை வச்சிருக்கேன், ஊழியக்காரங்களை வச்சிருக்கேன், அவங்க சொல்லி அவங்க கேட்கட்டும். இவன் போனா கூட அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்லி அவங்க கேட்கட்டும். ஊழியக்காரர் நான் அதுக்குதான் வச்சிருக்கேன் பூமியில. ஹல்லேலூயா. அவங்க அந்த ஏழை தேற்றப்படுகிறார். இந்த ஐஸ்வர்யவானோ தன்னிஷ்டமா உல்லாசமா வாழ்ந்தான், சந்தோஷமா வாழ்ந்தான், கடவுள் பயம் இல்லாம வாழ்ந்தான். கடைசியில எவ்வளோ பணக்காசு இருந்தது, ஐஸ்வர்யவான் பணக்காரன், அந்த பணம் உதவல.
அந்த காசு உதவல, சொந்த பந்தம் உதவல. ஹல்லேலூயா. யாராலும் இந்த நரகத்திலிருந்து காப்பாத்த முடிஞ்சுச்சா? முடியாது. யாராலையும் காப்பாத்த முடியல. அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்சான். ஏன் பணம், ஏன் காசு, ஏன் பலம், ஏன் சம்பாத்தியம், எந்த நான் வாழ்ந்தான். அங்க போனா அவன் பலனெல்லாம் அவனை காப்பாத்தல, அவன் சொத்து சுதந்திரம் அவனை காப்பாத்தல. எல்லாம் கைவிட்டு நரகாக்கினியிலே அவன் தவித்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில அததான் சொல்ல வர, இப்படிப்பட்ட மனுஷனுக்கு கொடிய தண்டனையிலிருந்து இந்த மனுஷனை தப்பு வைக்கிறதுக்காக, காப்பாற்றுவதற்காக, நரக ஆக்கினைக்கு போகாதபடி சாத்தானுடைய பிடியில ஜனங்களை வைத்திருக்கிறான் பிசாசு. இந்த ஆதாம் மூலமாக எல்லாரையும் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான், பிடிச்சு வச்சிருக்கான். ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் மனுக்குலம் எல்லாம் சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ளே வந்து விட்டது. ஆகினாலே தெய்வம், நீதியுள்ள தெய்வம் என்ன செய்தார்? மனுஷனாய், ஹல்லேலூயா, மனிதனாய், தேவாதி தேவன் மனிதனாய் இந்த உலகத்திலே அவதரித்தார். ஹல்லேலூயா. மனிதனாய் அவதரித்து மனிதனுக்காக மனுஷனாய் வந்தார். உங்களை போல என்ன போல. தெய்வத்துக்கு எப்படி கஷ்டம் தெரியும். உன்னை போல ஒரு மனுஷன் எப்படி சோதனை வரும். அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருந்தார். ஹல்லேலூயா. 100க்கு 100 மனுஷனா வந்தாருங்க. ராவெல்லாம் பிதாவிட்ட ஜெபம் பண்ணார், பகலெல்லாம் எல்லாருக்கும் நன்மை செய்தார். எப்போது சுமந்து உன் பாவத்தை தீர்வு கொடுக்கிறவர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். எந்த டாக்டர்கிட்ட போ, வியாதிக்கு மருந்து கொடுக்கலாம். ஆனா அதை கூட ஏசப்பா சுகம் கொடுக்குவார், வல்லவர் சுகம் கொடுப்பார், எப்படிப்பட்ட வியாதி. ஹல்லேலூயா. ஆனா டாக்டர்கிட்ட போனா பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது. இயேசுவின் இடத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அவர் பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் வந்தால் பைபிள் சொல்லுது, பாவியை நீதிமானாக்குவார். ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் வந்தால் கர்த்தர் எப்பேற்பட்டவர்களை தம்முடைய சாயலாய் அவரை போலவே எப்படி மனுஷனை உண்டாக்கினார், அதே போலவே நாளுக்கு நாள் நம்ம புது சிருஷ்டியாய் மாறுவோம். ஹல்லேலூயா. தெய்வ திட்டம் அதுதான். ஏசப்பா மனுஷனாய் இந்த உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தனும். அந்த நாட்கள்ல பலி கொடுத்தாங்க, ஆடு மாடு பலி. மனுஷன் அந்தந்த நேரத்துக்கு பாவத்தை போக்குமே தவிர மனசாட்சியிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. மனசாட்சி நீ அந்த தப்பு செஞ்ச, இந்த தப்பு செஞ்ச, மனசாட்சி சொல்லினே இருக்கும். ஆண்டவர்கிட்ட போகும்போது கூட அங்க நம்ம மனசாட்சி தான் பேசும். நம்ம செய்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதெல்லாம் மன்னிச்சு அந்த மனசாட்சியெல்லாம் கழுகி சுத்திகரிக்கிறது இயேசு ரத்தம் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுகி சுத்திகரித்து, நம்ம பிசாசு வந்து தேடி பார்ப்பான், பாவம் இருக்கா, இவன் பாவியா, இவன் பாவியான்னு தேடி பார்ப்பான். ஏசப்பாவோட ரத்தத்தாலே கழுவப்பட்டு ஏசப்பாவுடைய ரத்தத்திலே நீ மூடப்பட்டால், ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கவனிங்க, கவனி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. சகல பாவம், எப்பேற்பட்ட பாவமோ, இதுவரைக்கும் செய்த பாவம், சின்ன பாவமோ பெரிய பாவமோ, கவனிக்கிறீங்களா? பாவம் எந்த மனுஷனுக்கு இகழ்ச்சி, அந்த நேரத்துல தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கும், நீங்காத வேதனையை விட்டுட்டு போறோம். நீங்காத வேதனை, தற்காலிக சந்தோஷம் நமக்கு எதுக்கு? நிரந்தர சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது, உனக்கு சிற்றின்பம் எதற்கு? ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நித்திய பேரின்பம், அவர் சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம். ஹல்லேலூயா. ஆனந்த சந்தோஷம் பாடுறாருல, ஆனந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், நல்ல காரியம் எல்லாம் கடவுளுடையது. கஷ்டம், துக்கம், துயரம், கண்ணீர், பாடு, வேதனை, வியாதி, சாபம், இதெல்லாம் பிசாசு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? சாத்தான் தான் கொடுக்கறான். இல்ல கெட்ட காரியங்கள் எல்லாம் கொடுக்கறான். நம்ம வாங்கிட்டு உட்கார்ந்துக்கோ, செய்யக்கூடாது. வேண்டாம் எனக்கு, நோ, நான் நல்ல வழியை தெரிந்து கொள்கிறேன். பைபிளே சொல்லுது, கட்டாயம் இல்ல. என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்தவ மதம் மாத்திர, யாருக்கும் மதம் மாத்திர அவசியமே இல்ல. கவனிக்கிறீங்களா? உனக்கு ஜீவ வழியை வச்சிருக்கேன்,
மரண வழியை வச்சிருக்கேன், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன், சாபத்தை வச்சிருக்கேன். ரெண்டும் சாபம் தெரிந்து கொள்ள. எனக்கு இதுதான் வேணும், இது வேணாம். அழிவுக்கு போறது எனக்கு வேணாம், நரகத்துக்கு போறது எனக்கு வேணாம். எனக்கு அழியாத வாழ்வை கொடுக்கிற ஏசப்பா வேணும். அவர் கொடுக்கிற நித்திய சந்தோஷம் வேணும், நித்திய சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், பலன் வேணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கர்த்தர் செல்வாக்கையும் கொடுப்பார், அங்கேயும் இடத்தை கொடுப்பார். இந்த உலகத்துல நீங்க வாங்கு 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 கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைச்சாலும் வீட்டுல கொண்டு வர்றது எவ்வளவுதான் நிக்குது, கையில வாங்குற காசு நிக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. வருமானம் கையில இருக்க மாட்டேங்குது. கவனி கவனி, கையில வாங்குற காசு நிக்க மாட்டேங்குது, வருமானம் நிக்க மாட்டேங்குது. ஏன்? சாபம். அதெல்லாம் ஒரு சாபம். அந்த சாபத்தை போக்க கூட பைபிள் சொல்லுது, இயேசு சிலுவையிலே நமக்காக சாபமானார், இயேசு சிலுவையிலே நமக்காக பாவமானார், இயேசு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். மனுஷனை என்னெல்லாம் கொண்டு சாத்தான் பாதித்தானோ துன்பப்படுத்துகிறானோ எல்லாத்தையும் இயேசப்பா தான் மேல வாங்கிட்டார். ஹல்லேலூயா. சாத்தான் என்னெல்லாம் கொண்டு மனுஷனை துன்பப்படுத்துறான். ஒவ்வொரு குடும்பத்துல என்ன இருக்கு? கடன் பிரச்சனை இருக்கு, சாபம் இருக்கு, அப்புறம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில பாவம் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? வியாதி இருக்கு. இதெல்லாம் இந்த தீய சக்தி கொடுக்கிறது. இது முன்னாடி வந்திருப்ப, இப்படி வந்து இதெல்லாம் தீய சக்தி கொடுக்குது. இது நமக்கு வேண்டாம்னா என்ன செய்யணும்? ஏசப்பா சிலுவையில எல்லாத்தையும் எதுக்கிட்டார். ஏய் பிசாசே, வியாதியை என் வீட்டாண்ட கொண்டாடாத. நம்ம ஓடி போயிடணும்ல டாக்டர்கிட்ட, தப்பு இல்ல. ஆனா அதை காட்டில முதல்ல யார தேடுங்க? ஏசப்பா, இந்த வியாதி எனக்கு வேணாப்பா. ஹல்லேலூயா. இந்த நோவு நான் ஏத்துக்க மாட்டேன். சிலுவையில நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆமென். கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி கையில காசு நிக்க மாட்டேங்குது. ஏசப்பா, இந்த சாபம் எனக்கு வேணாம், இந்த சாபம் என்னை விட்டு போட்டோம், என்ன ஆசீர்வதிங்க. கேளுங்க உரிமையா. ஏன்னா அவர் உங்களுக்காக மரிச்சிருக்காரு, உயிர் கொடுத்திருக்கிறாரு. சாபத்தை நீக்கி ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு தான் ஏசப்பா உயிர் கொடுத்தார். நீ சாபமா இருக்கிறதுக்கு இல்ல. அதனால கேளு, ஏசப்பா எனக்கு இந்த சாபம் வேணாம், நீங்க பெற்றுக் கொடுத்த சிலுவையில அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. உரிமையா கேளு. உங்க பிள்ளைங்க எப்படி உங்ககிட்ட உரிமையா கேட்கும்? இது தாமா மத்தவங்கிட்ட போய் உரிமையா கேட்குமா? கேட்காது. அம்மா கிட்ட அப்பா கிட்ட தான் உரிமையா கேட்கும். அதே போல ஏசப்பட்ட உரிமையா அதிகாரமா கூட கேளு. எனக்கு தாங்க ஆண்டவரு, ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரு, எனக்கு இந்த வியாதியை எடுத்து போடுங்க ஆண்டவரு, சுகத்தை தாங்க ஆண்டவரு. ஹல்லேலூயா. இந்த சாபத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரு, என்ன ஆசீர்வதிங்க. நீங்க தான் கேட்கணும். கேப்பீங்களா? நான் மொத்தமா கேப்பியா? கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கவனிச்சீங்களா? ஒன்னே ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா கவனிக்க மாட்டேங்க, எங்க கவனிக்க அப்புறம் கூப்பிட வேண்டியது. தட்டுங்கள், திறக்கப்படும். வாங்கம்மா. கேளுங்கள், கொடுக்கப்படும். இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஒரே ஒரு காரியம் ஏசப்பா சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு, நாம கேட்கணும். ஹல்லேலூயா. நீங்க கேட்கறது ஒண்ணுதான் உங்க வேலை. எப்படி வந்து எப்படி வந்து கேட்கறது தான் உங்க வேலை. அடுத்தது, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை தட்டணும். ஏசப்பா எனக்கு வாசல் தருங்கப்பா. ஹல்லேலூயா. வாசல் தருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். ஹல்லேலூயா. தேடுங்கள், கண்டடைவீர்கள். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? எதை தேடணுமா? பரலோக ராஜ்யத்தை தேடு. முதல்ல அதை தேடு. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. ஹல்லேலூயா. தேடு. ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை, மோட்ச காரியத்தை தேடினா இவைகள் எல்லாம் பூமியில் உள்ளான வேணும், உனக்கு தேவையான இந்த உலகத்தில் தேவையான எல்லாம் உன்னை தேடி வரும். அதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ரத்த வேர்வை சிந்தி எவ்வளவு நாள் நிக்குது? நிக்க மாட்டேங்குதே. அது தேவையில்லை. நீ ஆண்டவனை முதல்ல தேடு, ஆட்டோமேட்டிக்கா உன்னை தேடி ஆசீர்வாதம் பின்னாடி வரும். நீ அது காணாம போவது, பத்திரமா பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் திருட முடியாது. ஆமென்.
அதனால நீ ஏசப்பாவை தேடி போனா உன்னை தேடி உனக்கு வேண்டிய எல்லாம் உன்னை தேடி வரும். எங்க கதவை தட்டிட்டு வந்து கொடுக்கும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஏன் அவர் தானே நடத்துறார். ஆமென். என்ன நடத்துறவர் உங்களை நடத்த மாட்டாரா? நடத்துவார். ஹல்லேலூயா. ஐயோ இவங்க இல்லையே அவங்க இல்லையே கவலைப்படாத, இயேசு உன்னோடு இருந்தார். ஹல்லேலூயா. 00000 போட்டுக்கோங்க. நம்ம எல்லாம் நிறைய பூஜ்ஜியம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1 போட்டீங்கன்னா எவ்வளவு வேலை, மதிப்பு எவ்வளவு? நம்ம பூஜ்ஜியம் தான். 0000000. அதுக்கு முன்னாடி இயேசுப்பா வந்துட்டாருன்னா நம்முடைய மதிப்பு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இயேசுப்பாவோட இணைஞ்ச வாழ்க்கை விலையேற பெற்றது. ஆகையினால இந்த பொக்கிஷத்தை விட்டுறாதீங்க, இந்த பொக்கிஷத்தை இழந்துடாதீங்க. பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? திருடன். ஆண்டவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். அவன் ஏசப்பாவை விட்டு திருடுவான், ஏசப்பாவுடைய நன்மைகளை திருடுவான், ஏசப்பாட்ட வர விடாத படிக்க அவன் போராடுறான். ஏன்னா அவன் இழந்து போயிட்டான். ஹல்லேலூயா. அதனால நம்ம யாரும் ஏசப்பாவை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு தீவிரமா வேலை செய்யும். நம்ம யார் பக்கம் இருக்க போறோம்? சாத்தான் பக்கமா, ஏசப்பா பக்கமா? யார் பக்கம் இருக்க போறீங்க? யார் பக்கம் இருக்க போறீங்க? ஹல்லேலூயா. யார் வேண்டும்? ஒரு பாட்டு இருக்குல்ல, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதாவும் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, பாழாகும் லோகம் வேண்டாமையா, பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும், பேரின்ப நாதா நீர் போதாதா, சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும், பேரின்ப நாதா நீர் போதாதா, வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, பதில் என்ன சொல்வேன் நீரே போதும், பதில் என்ன சொல்வேன் நீரே போதும், யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ, உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ, உலகம் மோசம் வேண்டாமையா, நீரொன்றே போதும் கிருபை ஐயா, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பு அளவிட முடியாதது. அதுதான் இந்த நாளை குறித்து ஒரு வசனம் சொல்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி, ஒருவரும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு ஏசப்பாவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துமஸ் என்ன? தேவன் உலகத்திலே பாராட்டுற அன்பு, தேவன் உங்கள் மேல் பாராட்டுகிற அன்பு, தேவன் என் மேல் பாராட்டுகிற ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அன்பு யாருக்கையாவது அன்பு செலுத்தினா என்ன செய்வோம்? பரிசளிப்போம், பரிசு கொடுப்போம்ல. யாரையாவது அன்பு இருந்தா, ஏசப்பா நம்மை நேசித்ததுனாலே அவர் தன்னையே பரிசாக ஒவ்வொருவருக்காக என்ன நினைப்பாரா?
ஒவ்வொருவருக்காக சொல்லிட்டுன்னு தனிப்பட்ட விதத்துல உனக்காக ஏசப்பா ரத்த சிந்தி மரித்தார், உயிரோட எழுந்தார், திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. நீ உங்க பேரை போட்டு சொல்லுங்க, எனக்காக ஏசப்பா ரத்த சிந்தி மரித்தார், அல்லேலூயா, உயிரோட எழுந்தார், திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. எனக்காக சொந்த பாருங்க, இது எனக்குப்பா, எனக்கு கொடுத்தாங்கப்பா. உங்களுக்கு கொடுத்தா ஏதாவது ஒரு பொருளை யாராவது வாங்கிட்டா என்ன சொல்வீங்க? இது எனக்கு கொடுத்தது, எனக்கு அந்த அம்மா கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோம்ல, இது என்னது? அதே போலதான் பிதாவாகிய தேவன் ஏசப்பாவை இந்த உலகத்துல உனக்காக கொடுத்திருக்கார். பொதுவா இல்ல, உனக்காக தனிப்பட்ட விதத்துல இயேசு ரத்த சிந்தி மாதிரி எனக்காகப்பா, என் பாவத்துக்காகப்பா, என் சாபத்துக்காகப்பா, என் வியாதிக்காகப்பா ஏசப்பா இந்த உலகத்துல மனிதனாய் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, glory to God. இந்த பாவத்தை பிசாசு தப்பு ஜனங்களை தப்புக்கு மேல தப்பு பண்ண வைக்கிறோம். உலகத்துல பாருங்க, தப்பு குறைதா ஜாஸ்தியாவதா? நாளுக்கு நாள் ஜாஸ்தியாயினே போகுது. அதுதான் என்ன அடையாளம்? உலகம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இந்த அழிவு வேதமே சொல்லுது, உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குதாம். முதல் உலகத்தை ஆண்டவர் தண்ணீர்னாலே அழித்தார், எல்லாம் பயங்கர கொடிய பாவத்தை செய்ததுனால. அப்புறம் நான் அழிக்க மாட்டேன், இவ்வளவு வருஷம் பொறுமையா இருக்கார். இப்போ பயங்கர பாவம் பெருகிக்கிட்டே இருக்கு. ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி அடையாளம். ஆகையினாலே இந்த பாவத்தை போக்குற ஜீவ பலி வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நான் இந்த தப்புலாம் செஞ்சிருக்கேன் ஏசப்பா, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? நீ அறிக்கையிட்டா, நான் தப்பு செஞ்சிருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா, அல்லேலூயா, உன் பாவங்களை நீ அறிக்கையிட்டா, அவர் எல்லா பாவங்களையும் நீக்கி, எல்லா அநியாயத்தையும் நீக்கி உன்னை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். என்ன செய்யறாரா? பாவம் நம்மளை அழுக்காக்குது. பாவம் நம்ம அழுக்காக்குது. நம்ம வீட்டுல ஒரு அழுக்கு இருந்தா தொடச்சி சுத்தம் பண்றோம், பாத்திரத்தை கழுவி சுத்தம் பண்றோம், வீட சுத்தம் பண்றோம். நமக்குள்ள பலியாடு மாதிரி கொண்டு போறோம் நரகத்துக்கு. வேண்டாம் எனக்கு அந்த வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு கொடுக்கிற பரிசு சிங்கத்தை போல இருப்ப. இந்த உலகத்துல எந்த சவால் வந்தாலும் தைரியமாய் சமாளிப்ப, தைரியமாய் எதிர்கொள்ளுவ. ஒரு தைரியம் உனக்குள்ளே வந்துடும். ஏசப்பா கொடுக்கிற தைரியம் வந்துடும். அல்லேலூயா. சிங்கத்தை போல இருப்பாய், தைரியமாய் இருப்பாய். ஏன்னா மனசாட்சியில சுத்தமாயிருச்சு, நமக்கு மனசு சுத்தமாயி சுத்தமாக்கப்பட்டவர்களாய் மாறிட்டதுனால ஏசப்பாவுடைய ரத்தம் நம்ம என்ன செய்தான்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சுத்தமாகணும்? நான் சுத்தமாகணும், நான் சுத்திகரிக்கப்படணும், நான் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படணும். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம்! அது காசு, பணம் காசு தேவையா? இன்னைக்கு பணம் காசு போய் போட்டா கூட பாவ விமோச்சனம் கிடைக்கல, பாவ மன்னிப்பு கிடைக்கல. நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா உத்தமனாய் மாற்றும், நரக ஆக்கினைக்கு உன்னை தப்புவிக்கும், காப்பாற்றும், ரட்சிக்கும். ஹல்லேலூயா. ஆகினால் அருமையான தேவ ஜனமே, இந்த நல்ல பாக்கியம் வேற எங்கேயுமே கிடைக்காது. எந்த ஸ்லாக்கி இததான், இந்த சத்தியத்தை பாருங்க. ஏதோ நம்ம கடவுள் பக்தி இருக்குது, ஏசப்பாவை பார்த்தேன் போனேன், அப்படி இல்ல. அவரோட வாழ்க்கை, அவர் தொடுதல் உன் வாழ்க்கையில வரணும். பார்த்தோம்ல, இயேசு கிறிஸ்து பிறந்தார் இம்மண்ணில் அன்று பிறந்தார் என் மனதில் இன்று பிறந்தார். ஹல்லேலூயா. இன்று அவருடைய நம்முடைய மனதிலே ஏசப்பா பிறந்து, ஹல்லேலூயா, அவர் நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? ஏசப்பா அவர் சொல்றாரு, பெரிய பெரிய கோயில்ல நான் இல்ல, சர்ச்சில் அவர் இல்ல. தெரியுமா உங்களுக்கு? ஏசப்பா எங்க இல்ல? சர்ச்சில் எல்லாம் ஏசப்பா இல்ல. எங்க இருக்க விரும்புறாரு? அவர் சொல்றாரு, பெரிய பெரிய மனுஷ கட்டின கட்டடத்துல நான் இல்லப்பா, நான் உண்டாக்கின மனுஷனுக்குள்ளதான் நான் இருக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. நான் உண்டாக்கின மனுஷிக்குள்ளதான் நான் இருக்க விரும்புறேன், உனக்குள்ளதான். நீதான். பைபிள் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயம். எங்க? இந்த மனுஷனுடைய இருதயம் இப்படி கையை மூட்டிங்கன்னா இவ்வளவுதான் உங்க இருதயம் சைஸ், இவ்வளவுதான் உங்க இருதயம் சைஸ். அவர் சொல்றாரு, உன் கதவை தட்டுகிறேன், இருதயத்தை தட்டுற.
தேவையில்லாத காரியம் உன் இருதயத்துல வேணாம். நான் உன் உள்ளத்துல வரேன். ஹல்லேலூயா. நான் உன் இருதயத்துல வரேன். நான் உனக்குள்ளே வாசம் பண்ற, உனக்குள்ளதான் இருக்க விரும்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்க வீட்டுல இடம் கொடுப்பீங்க ஏசப்பா? இருதயமாகிய வீட்டுல. ஹல்லேலூயா. இருதயமாக வீட்டுல சொல்லணும், ஏசப்பா வாங்க, என் இருதயத்துல வாங்க, என் மனசுக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, எனக்குள்ள தங்கிருங்க. இருப்பாரா? அவர் சொல்றாரு இருப்பார். பெரிய பெரிய ஆலயத்துல இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு நான் உண்டாக்குன மனுஷிக்குள்ளதான் நான் இருக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான தெய்வம் பாருங்க. அன்னைக்கும் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் எங்க பிறந்தார்? மாட்டுக்கோட்டையில பிறந்தாருங்க. ராஜா பிறந்திருக்கிறாரு. கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் எல்லாம் தேடிட்டு வராங்க. ராஜா பிறந்திருப்பாரு. எங்க பிறந்திருப்பாரு? அரண்மனையில பிறந்திருப்பாருப்பா. ராஜாட்ட வராங்க அரண்மனையில. ராஜா பிறந்திருக்காருமே, எங்க எங்க? அந்த ராஜாவுக்கு பயம். ஐயோ, நம்ம பதவிக்கு வேட்டு வைக்கிறாங்கப்பா, யாரோ ராஜா பிறந்துட்டாராமே. அவனுக்கு பயம் வந்துருச்சு. வந்துட்டு அங்க எங்க பிறந்திருக்காரு தேடி பிடிங்க, எப்பயாவது கொண்டுடலாம் அப்படின்னு பாக்குறான். அப்ப தேவதூதன் தோன்றி, நீங்க இந்த வழியா போகாதுங்க, அப்படி போங்கன்னு ஒரு நட்சத்திரத்தை கொடுத்து, அந்த நட்சத்திரம் மெதுவா அவங்களை கொண்டு போய் இயேசு இருந்த இடத்துல கொண்டு போய் விடுது. அவர் மாட்டுக்கொட்டையில பிறந்தார். எளிமையை காண்பிக்கிறார். அவர் பெரிய மாட மாளிகையில இருக்கிற விரும்புற தெய்வம் இல்ல, எளிமையான மக்கள் மத்தியில. ஹல்லேலூயா. அதனாலதான் ஏசப்பா பிறப்பு அப்படியே டாம்பீகமா வரல, எளிமையா வந்தார். கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சுக்குவாங்க, உதாசீனப்படுத்துறவங்க உதாசீனப்படுத்திக்குவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோட ரகசியமே அதுதான், எளிமையா வந்தா. அதே போல இப்பவும் அவர் யாருக்குள்ளதான் வாசம் பண்ண விரும்புறார்? எளிமையான மக்கள் மத்தியில, அவரோட உள்ளங்களில தான் ஏசப்பா இருக்க விரும்புறார். ஹல்லேலூயா. ஏசப்பா ஜாதி பார்க்க மாட்டார். ஜாதி, இந்த ஜாதி அந்த ஜாதி பார்க்க மாட்டார். யார் யார் இருதயத்தை திறக்கிறாங்களோ, ஏசப்பா கிட்ட யார் யார் தங்க பாவங்களை அறிக்கையிடுறாங்களோ, ஏசப்பா கிட்ட யார் யார் பாவம் மன்னிப்பு கேட்டு எனக்கு புது வாழ்க்கை வேணும்பா அப்படின்னு கேட்கிறாங்களோ, அவருடைய வாழ்க்கையில அவருடைய உள்ளத்திலே ஏசப்பா வந்து போக மாட்டாரு, வந்து வாசம் பண்ணுவார். ஒரு மாட்டு கொட்டையில இருக்கணும்னா எப்படி இருக்கும்? அது போல நம்முடைய உள்ளத்துல வரணும்னா அவர் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்முடைய உள்ளத்துல எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும்ல. ஹல்லேலூயா. அதுக்குதான் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையினால கவனிங்க, இதே இந்த ரகசியத்தை கத்துக்கோங்க. 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் வந்தார்ல, இன்னைக்கும் பரிசாக அவர் தன்னையே உங்களுக்காக கொடுக்கிறார். இயேசுவாகிய பரிசை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. ஹல்லேலூயா. இயேசுவாகிய பரிசு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்டு நீங்க ஏசப்பா உங்க உள்ளத்திலே வைத்துக் கொண்டு சந்தோஷமா, ஆண்டவரே ஏசப்பா பேசுங்க, உங்க வீட்டுல பேசுங்க, ஏசப்பாவோட பேசுங்க. மனுஷனோட பேசுறத காட்டிலும் அவரோட பேசுறது ரொம்ப சந்தோஷம். ஒரு மனுஷன்கிட்ட போய் உங்க கஷ்டத்தை சொல்லுங்க, உங்க கஷ்டம் உடனே தீரும். ஹல்லேலூயா. மனசுல இருக்க பாரம் முதல்ல போயிடும். ஹல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். நான் இனி நஷ்டம் அடைய மாட்டேன். ஹல்லேலூயா. ஏசப்பாவோட உறவை நஷ்டப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. நான் அவரை பெற்றுக்கொண்டு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். மனசு அளவுல கர்த்தரை தேடுறதாங்க. நான் சும்மா கிண்டலுக்கு சொல்லுவேன், யாரும் மதம் மாறணும் இல்ல, மனம்தான் மாறணும், திரும்பணும். ஆண்டருக்குள்ள வர வர நம்ம வாழ்க்கை மாறும், அதுவே மாறும். ஹல்லேலூயா. ஏசப்பா உள்ள வந்துட்டா கெட்ட சக்திகள், கெட்ட ஆவிகள், தீமை செய்யறது, கெட்ட குணம் எல்லாம் நாளுக்கு நாள் நம்மளை விட்டு வெளியே போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் அடையாளம். ஆகினால இன்னொரு பாடலை பாடுவோமா? Praise the Lord, glory to God. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அந்த பாடல் தாளிலே இன்னொரு பாடலை பாடலாம். பாடல் தாள் இருக்கா? பின்னாடி பக்கம் முதல் பாட்டு பாடு. பெத்லகேம் ஊரிலே, பெத்லகேமின் ஊரிலே மாட்டு தொழுவிலே மன்னன் இயேசு பிறந்தாரே, மாயிருளை போக்கவே. பின்னாடி பின்னாடி அதான் பெத்லகேமின் ஊரிலே மாட்டு
மன்னன் இயேசு பிறந்தாரே மாயிருளை போக்கவே, இது மாபெரும் சந்தோஷமே, பெரும் அல்லேலூயா கீதமே, இது மாபெரும் சந்தோஷமே, பெரும் அல்லேலூயா கீதமே. இன்ப இயேசுவின் பிறப்பை கூறி போற்றுவோம் ஒன்று கூடி, இன்ப இயேசுவின் பிறப்பை கூறி போற்றுவோம் நாம் ஒன்று கூடி. அன்று காவியில் தூதன் தோன்றி மரியாளை வாழ்த்தி சென்றான், உன்னில் பிறப்பது பரிசுத்தம் என்றான், மண்ணில் கிடைப்பது இரட்சண்யம் என்றான், உன்னில் பிறப்பது பரிசுத்தம் என்றான், மண்ணில் கிடைப்பது இரட்சண்யம் என்றான். இது மாபெரும் சந்தோஷமே, பெரும் அல்லேலூயா கீதமே, இது மாபெரும் சந்தோஷமே, பெரும் அல்லேலூயா கீதமே. இன்ப இயேசுவின் பிறப்பை கூறி போற்றுவோம் நாம் ஒன்று கூடி, இன்ப இயேசுவின் பிறப்பை கூறி போற்றுவோம் நாம் ஒன்று கூடி. தேவ தூதர்கள் வானில் தோன்றி உன்னத தேவனுக்கு மகிமை என்றார், தேவ தூதர்கள் வானில் தோன்றி உன்னத தேவனுக்கு பூமியில் சமாதானம் என்றார், ஆதின் மனுஷர் மேல் பிரியம் என்றார், பூமியில் சமாதானம் என்றார், ஆதின் மனுஷர் மேல் பிரியம் என்றார். விடிவெள்ளி நட்சத்திரமே நம் மனதில் உதித்த தினமே, விடிவெள்ளி நட்சத்திரமே நம் மனதில் உதித்த தினமே, ஆரவார நாளிதுவே ஆர்ப்பரித்து மகிழ்வோமே, ஆரவார நாளிதுவே ஆர்ப்பரித்து மகிழ்வோமே. பெத்லகேமின் ஊரிலே மாட்டு தொழுவிலே மன்னன் இயேசு பிறந்தாரே மாயிருளை போக்கவே, இது மாபெரும் சந்தோஷமே, பெரும் அல்லேலூயா கீதமே, இது மாபெரும் சந்தோஷமே, பெரும் அல்லேலூயா கீதமே. இன்ப இயேசுவின் பிறப்பை கூறி போற்றுவோம் நாம் ஒன்று கூடி, இன்ப இயேசுவின் பிறப்பை கூறி போற்றுவோம் நாம் ஒன்று கூடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் ஞாற்றம் என்றும் என்றும். ஆக்கினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனை பாழாக்குவது தீய சக்தி, ஒரு மனுஷனை செம்மையானவனாய் மாற்றுவது தேவ சக்தி. ஹல்லேலூயா. அந்த தேவ சக்தி இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். பவர். இந்த சாத்தானை ஜெயிக்கணும்னா, ஐயோ நான் அவன் எவ்வளவு வருஷம், ஆமா நீ இயேசு கூட வச்சுக்கோ. ஹல்லேலூயா. இயேசு கூட வந்தால் எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயிக்கலாம், எப்பேற்பட்ட சவால்களிலும் இயேசு உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், மனுஷன் மனம் மாற நான் மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷன் மாறி போவார், காலங்கள் மாறி போகும், சொந்த சரீரமே பலவீனப்பட்டு மாறிடும். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையினால இந்த அருமையான பொக்கிஷம் 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 இயேசுவாகிய பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதி, ஒரு தீர்மானம் நமக்குள் இருக்க வேண்டும். இயேசுவாகிய பொக்கிஷம் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையினால நல்ல கவனிங்க, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுத் தொழுவிலே பிறந்தது மாத்திரமல்ல, மனிதனுக்காக நல்லா கவனிக்கணும், சிலுவையில் அறையப்பட்டார். எல்லாம் கேட்பாங்க, தெய்வம். ஆமா, நல்லா கவனிக்கணும். ஏசப்பாவுடைய காரியம் எல்லாம்
மனுஷ பார்வைக்கு உலக பார்வைக்கு பைத்தியமா இருக்கும். மாட்டுக்கொட்டையில வந்து ஆமா சிலுவையில் அறையப்பட்டார், ஆமா. இதை விசுவாசித்தார், ஹல்லேலூயா, இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? அழியாத வாழ்க்கை, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன தெரியுமா? எந்தெந்தைக்கு அழியாத ஒரு வாழ்க்கை, மோட்ச வாழ்க்கை. அழிவுக்கு போகாம நரக ஆக்கினையிலிருந்து தப்புவித்து காப்பாற்றி மனுஷனை விடுவித்து சாத்தானுடைய பிடியில அவனை நரகத்துக்கான தள்ள இருக்கிறாங்க, எல்லாரையும் அவன் கூட்டிக்கிட்டு போறான். அதிலிருந்து ஜனங்களை விடுவிக்கத்தான் இயேசு இந்த உலகத்திலே மனு உரு கொண்டார். ஹல்லேலூயா. ஆகினால நாம நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை தட்டுகிற ஆண்டவருக்கு செவி கொடுங்க. உனக்கு கட்டாயம் இல்லை. எப்பவுமே சொல்வேன், எல்லா கிறிஸ்தவங்களும் ஆகணும், மதம் மாறி பிரயோஜனம் கிடையாது. மனம் மாறி, ஹல்லேலூயா, மனம் திரும்பி, ஹல்லேலூயா, எனக்கு இந்த சுத்தமான வாழ்க்கை வேணும். இந்த அழுக்கான வஸ்திரத்தை, துணி அழுக்கப்பட்ட என்ன செய்வோம்? மாத்துவோம் இல்லையா? ஐயோ அழுக்கான என் வாழ்க்கை வேண்டாம். இங்க முன்னாடி வந்திருக்கோம், யாராருக்கா முன்னாடி? இந்த அழுக்கான வஸ்திரம் எனக்கு வேண்டாம். பிசாசு எனக்கு அழுக்க போட்டுட்டான், என்ன அழுக்காக்கிட்டான், என்ன சொல்றது. நல்ல மனசு இருக்கு, ஆனா எப்ப பார்த்தாலும் தப்பு செய்ய வச்சு நம்ம அழுக்குப்படுத்துறது தான் பிசாசுடைய வேலை. ஆனா ஏசப்பாவுடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்து புது மனுஷனை நமக்கு ஒரு உடையாய் ஆடையாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுல இருந்து புது சிருஷ்டியா மாறுறீங்க, புது மனுஷியா மாறுறீங்க, புது மனுஷனா மாறுறீங்க. பைபிள் சொல்றது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக. ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கணுமா? அப்போ ஒருத்தர் கேட்கிற, ஆண்டவரே எப்படிப்பா திரும்பவும் தாய் வயிற்றுல போய் மனுஷன் திரும்ப பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொல்ற, இல்ல, அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அப்படின்னா உன் ஆவியில சாத்தான் போட்ட எல்லா களங்கம், பழைய வாழ்க்கை எல்லாம் ஏசப்பாட்ட அறிக்கை செய்து இயேசு ரத்தத்தால கழுவும் போது உனக்குள்ள ஒரு புது மனுஷன் உண்டாகிறது, உனக்குள்ள ஒரு புது மனுஷி உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஞானஸ்நானத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்பட்டு வெளியில வரும்போது புது சிருஷ்டியாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையை ஆண்டவர் மன்னிக்கிறார், மறக்கிறார். அடியோட அந்த தண்ணியில ஞானஸ்நானத்துல மூழ்கி போடுகிறார். அதுதான் அர்த்தமான ஞானஸ்நானம் எடுக்கணும்ன்றது. ஹல்லேலூயா. அதான் சொல்லுவேன், யாரும் கிறிஸ்தவ விளையாட்டுக்கு இப்ப இங்க வந்த பிறகுதான் அப்படி மாத்திக்கிட்டேன். யாரும் மதம் மாறி ஏசப்பா பேரை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. மனம் மாறி ஏசப்பாக்கு புகழ் ஒரு திட்டம், அந்த திட்டத்துல இருந்து புது சிருஷ்டியாய் மாறுங்க, புது மனுஷனாய் மாறுங்க, புது மனுஷியாய் மாறுங்க. ஏசப்பாவுக்கு மகிமையை கொண்டு வாங்க, ஏசப்பாவுக்கு புகழ்ச்சியை கொண்டு வாங்க. இவங்க தான் கிறிஸ்தவங்க, இவங்க தான் கிறிஸ்டியன், இவங்க தான் ஏசப்பா பிள்ளை. ஆண்டவர் முடியுமா? ஒரு முறை இல்ல, அநேக முறை நம்ம என் கூட வேலை செய்த ஒரு பொண்ணு, அந்த பிள்ளைக்கு கல்யாணம். சோ அதுக்கு யாருமே இல்லை, அவங்க புதுசா அப்பதான் ஆண்டருக்குள்ள வந்திருக்காங்க, இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதுக்கு தலைய அலங்காரம், தலை இது ட்ரெஸ் பண்றதுக்காக யாருமே இல்லை. சரி, நான் தான் கூட்டிட்டு போனேன். அப்ப கலர் தான் உடுத்துவேன். அப்ப சின்ன ஏதோ ஒரு அயங்கள் போட்டிருப்பேன், அது போட்டுதான் இருந்தேன். சரி, நான் போனதும் கிடையாது பியூட்டி பார்லர்லாம். அதான் முதல் தடவை உள்ள காரை வைக்கிறேன். சரின்னு போனா அவங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டாங்க. கார் எங்களுக்கு பிக்கப் பண்ற கார் வரல, லேட் ஆகுது, வெயிட் பண்றோம். அது பண்ண அம்மா என்னையே பார்த்துருந்துச்சு, என்ன இப்படி பாக்குறாங்களே. அப்புறம் என்ன கேட்டாங்க, நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? ஐயோ, நம்மள பார்த்து இப்படி கேட்கறாங்க. பண்ணுவாங்க, ஏன்னா உங்களை பார்க்கும்போது ஏசப்பாவை பாக்குற மாதிரி இருக்கு. ஜெபம் பண்ணுவீங்களா? என் பையன் கஷ்டத்துல இருப்பான், போலீஸ் பிரச்சனையில இருப்பான், எனக்காக வேண்டுதல் செய்வீங்களா? அப்புறம் நம்மள பார்த்தா நமக்குள்ள யார் இருக்கா? ஏசப்பா இருந்தா அவங்க முகத்துல யார் தெரிவா? ஏசப்பா தான் தெரிவார். உலக பழமொழியே இருக்கு, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அகத்துல ஏசப்பாவுடைய அழகு இருந்தா உன் முகத்திலே ஏசப்பாவுடைய அழகு தெரியும், கண்டிப்பா தெரியும். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு வெளிநாட்டவர் வந்தாங்க, ஒரு அம்மா. ஆனா யாருமே அவ்வளவு சீக்கிரம் கூப்பிட மாட்டேன், நம்ம சர்ச்சுக்கு வரேன்னு வந்தாங்க. அவங்க வர்றது தெரியல, நான் அப்பதான் படிக்கிறது நம்ம சர்ச்சில் இருந்து கீழே இறங்க. அந்த அம்மா மேலே ஏறி வராங்க. அவங்க பற்றியோ ஒரு நிமிஷத்துல நான் ஏசப்பா பாக்குற மாதிரி. எதுக்கு இதை நான் சொல்றேன்? என்ன இல்ல, உங்களை கூட அப்படி சொல்லுவாங்க.
நம்ம உள்ள சுத்தமாக 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 நமக்குள்ள ஏசப்பா 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 வெளிப்படுவார். ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளயும், எனக்குள்ள இல்ல, எல்லாருக்குள்ளயும் ஏசப்பா உனக்குள்ள வந்துட்டா உனக்குள்ள சுத்தமாக ஆக, கவனிங்க கவனிமா, உனக்குள்ள சுத்தமாக ஆக உனக்குள்ள யார் இருப்பா? உன்னில யார் பாப்பாங்க? ஏசப்பா ஏசம்மா. அழகா சொல்லுங்க முத்துமா பிள்ளைங்க, ஏசம்மா கூப்பிடுறாங்கம்மா. இல்ல பசங்க, நேற்று ஒரு சின்ன பொண்ணு போச்சு, ஏசப்பா அம்மா வாழ வித்துட்டு போகுது. அது சொன்ன, இது ஏசப்பாவை சொல்லி வித்துரு, ஏசப்பாவை சொல்லி போ, அப்ப எல்லாம் உனக்கு விற்கும். இந்த சின்ன வயசுல குட்டி வயசுல விற்கிது. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ சின்ன காரியங்களை சொல்லி கொடுத்து அனுப்பினேன். ஏசப்பா போயிட்டு வர, அது சொல்லுது, ஏசப்பா போயிட்டு வர. அவங்களுக்கு ஏசப்பாவை பார்க்கல, உங்களுக்குள்ளதான் ஏசப்பா வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருந்துதான் ஏசப்பா வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். நாம தான் தெரிந்து கொள்ளணும், இந்த சுத்தமான வாழ்க்கை எனக்கு வேணும், இனியும் என் வாழ்க்கையை நான் அழிக்க மாட்டேன், அழுக்காக்க மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன், எனக்கு சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையா இருக்குது. சுத்தமான இயேசு எனக்குள்ள வரணும்னு ஆசையா இருக்குது. ஹல்லேலூயா. சுத்தமான இயேசுகிட்ட நான் இங்கேயும் வாழணும், அங்கேயும் போய் அவர்கிட்ட சேரணும், பிசாசோட போய் சேர்ந்துடக்கூடாது. இப்படி எனக்கு ஆவலா இருக்கு. இயேசுவோட இருந்தா மோட்ச பாக்கியம், இயேசுவோட இல்லாம பாவத்துல இருந்தா நரகத்துக்குள்ளே பிசாசு அவனுக்குரிய இடத்துக்கு கொண்டு போறான். எனக்கு அது வேண்டாம். தீர்மானம் பண்ற காலங்க அங்க போயிட்டு அப்புறம் தீர்மானம் பண்ண முடியாது. நரகத்துக்குள்ள போயிட்ட பிறகு வெளியே வர முடியுமா? தப்பிக்கவே முடியாது. அதுதான் முடிவு. அதனால்தான் இங்கேயே இருக்கும் போது ஆண்டவர் எல்லாரையும் குலுக்கிறார், அசைக்கிறார். மகனே மகளே, அந்த தீய வழியை விட்டு வெளியே வா, தீய பாதையை விட்டுடு, மனம் திரும்பு, மறுபடி பிறக்கிற அனுபவத்தை பெரு, தீய வழியை வெறுத்துரு. தேவன் ஒருவரே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், நான் ஒருவரே ஒன்றான மெய் தேவன். ஹல்லேலூயா. என்னை என்று உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று வேற கட்டளை கொடுத்திருக்கிறார். மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, பூமியின் கீழ் தண்ணீரிலே எனக்கு ஒப்பான ஒரு உருவத்தை உண்டாக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் நான் சொல்றேன். நானே மெய்யான தேவன், நானே மெய்யான திராட்சை செடி, ஒன்றான மெய் தேவன்க. ஏன் குழப்பம்? பலதை வச்சுட்டு நமக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்க போலாமா, அங்க போலாமா, அங்க போலாமா, இங்க விமோசனம் கிடைக்குமா? ஜனங்க அலைஞ்சு திரியுது பரிதாபமா. ஒரே ஒருவர், இயேசுவின் பாதம். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவேன், நான் கதறி அழுதிடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. ஹல்லேலூயா. மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் மனுஷன். ஹல்லேலூயா. மனுஷனை தேவன் உண்டாக்கினார். பிறகு மனுஷன் என்ன செய்துட்டான்? தெய்வத்தை உண்டாக்கிட்டான். ஹல்லேலூயா. வித்தியாசம் தெரியுதா? மனுஷனையும் மனுஷியும் உண்டாக்கின தெய்வம், தெய்வத்தை உண்டாக்கின மனுஷன். ஹல்லேலூயா. மனுஷன் பைபிளே சொல்லுது, மனுஷன் கைவேலையினால் ஒரு இதுல போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், இது மனுஷனால உண்டாக்கப்பட்டது. யூடியூப்ல நானே எழுது. அவர் வானத்தையும் போது மனுஷனை தன் சாயல்ல உண்டாக்கினார், தன்னை போலவே மாற்றினார். மனுஷன் தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாம எதை பார்த்தாலும் மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? அதனால சொல்றேன், எந்த பக்தி உள்ளவர்களே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்றார். எந்த மதத்துல பக்தியா இருந்தாலும் சரி, இது வீணா தன் பக்தியை வீணாக்காத படிக்கு. ஹல்லேலூயா. இதோட பக்தி வீணாய் போகாத படிக்கு. உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ளட்டும், மெய்யான வழியை தெரிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. எல்லா வழியும் ஒரே இடத்துல போது இல்ல. இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் மோட்சத்துக்குள் வரான். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். எல்லா வழியும் ஒரு இடத்துல போல ஏமாந்துடாதீங்க.
இது வந்து நான் திரும்ப சொல்றேன், யாரையும் கட்டாயப்படுத்தல. நீங்க தெரிந்து கொள்வதற்காக நீங்க சூஸ், நீங்க எதை தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் உனக்கு முன்னாடி வச்சிருக்காரு இல்லையா, நாம தான் தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆகையினால நல்ல கவனிங்க. ஒன்றான மெய்தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் மனிதனாய் உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. மனிதனாய் வந்து மனிதனுக்காக ரத்த சிந்தி மரித்தார், உயிரோடு எழுந்தார், திரும்ப வரப்போகிறார். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் வரப்போறாரு. இன்னைக்கு உலகமே நடுங்குது, உலகமே கலங்குது. தேவ ஜனத்துக்கு பயம் இல்ல, ஏசப்பா பிள்ளைகளுக்கு பயம் இல்ல. பயம் சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்துல உடனடியான துணை. மலைகள் நடுங்கினாலும், சமுத்திரம் கொந்தளிச்சாலும், என்ன நடந்தாலும் நாங்க பயப்படும். ஏனென்றால் தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர். நான் ஏன் பயப்படும்? அவர் தான் உலகத்தையும் ஆளுகை செய்கிறார். விட்டு வச்சிருக்காரு பிசாசுக்கு கொஞ்ச காலம், லீஸுக்கு விட்டா மாதிரி விட்டு வச்சிருக்காரு. அவர் பால் கடித்தாருன்னா எல்லாமே ஹல்லேலூயா வரப்போகிற காலங்களிலே சாத்தானையும் அவருடைய தூதர்களை கட்டி பாதாளத்தில் அடைத்து அவருடைய பிள்ளைகளை மோட்ச பாக்கியத்துக்குள்ளே நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வழியை தெரிந்து கொள்ளணும். பல வழி அல்ல, இயேசுவே மெய்யான வழி. ஹல்லேலூயா. உண்மையா அவரை தேடணும்னா உண்மையா அவரை கண்டடையலாம். உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளலாம், உண்மையான சமாதானத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆகினாலே ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு பாடலை பாடி முடிக்கலாமா? பாடல் தாளில நடு பாடலை பாடு. இயேசு பிறந்தார், இது நற்செய்தி. ஹல்லேலூயா. glory to God. praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. praise the Lord. இயேசுப்பாட்ட வந்து சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா போங்க, வீட்டுல தொடர்ந்து சந்தோஷமா இருங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க, தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார், இயேசு எனக்கு துணை செய்கிறார். பாடலாமா? இயேசு பிறந்தார், இது நற்செய்தி. இயேசு மரித்தார், ரட்சிப்பின் செய்தி. இயேசுப்பா மரிச்சு என்ன செய்தாரு? சாத்தானுடைய புடி வந்து குடு. ஏசப்பாவோட ரத்தம் என்னங்க? ஏசப்பாவுடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம், ஏசப்பாவோட ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை தான் காசா கொடுத்து சாத்தான்ட்ட, என் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், நீ இவன் இவள் என்னுடையவள். ஹல்லேலூயா. ஏசப்பாவை விசுவாசனா பிசாசு புடியில இருந்து விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஏசப்பா அப்படி உட்கார்ந்து, ஏசப்பா புடியில, ஏசப்பாவுடைய ரத்தம் உடைய பிசாசு புடியில இருந்து விடுதலை ஆக்குவது. சாத்தான் கிரிப்பே வைக்க முடியாது. கவனிமா கவனி. ஏசப்பாவுடைய ரத்தம் சாத்தானுக்கு விலையாய் கொடுத்திருக்கிறார். நீ அதை எனக்கு விலை கொடுத்து வாங்கிட்டாங்கப்பா, எனக்காக அவங்க வாங்கிட்டாங்க, இது என்னோட. அது மாதிரி சொல்லு, ரட்சிப்பு என்னுடையது, ஏசப்பா எனக்காக விலை கொடுத்துட்டாரு. இனி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. சாத்தானே நீ போ நரகத்துக்கு, நான் போறேன் ஏசப்பா வழி. ஹல்லேலூயா. நரகத்துக்கு போகாதபடிக்கு தடுத்து நிறுத்தி நரகத்தை சாத்தானுக்காக உண்டாக்கினார். அவனோ மனுஷனை பாவம் செய்ய வைத்து நரகத்துக்கு கொண்டு போகிறான். அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக இயேசு மனுவிற்கு கொண்டு வந்து ரத்தம் சிந்தினார். இதை ஒழுங்கா தெரிந்து கொண்டா அவரை விடவே மாட்டோம். அவரை கெட்டியா புடிச்சிட்டு அங்க போய் சேர்ற வரைக்கும் அவரை விட மாட்டோம். ஹல்லேலூயா. மோட்ச வாக்கு எனக்கு கிடைக்கணும். நான் எனக்கு மாத்திரம் இல்ல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நாம வந்துட்டோம், ஐயோ என் பிள்ளைங்க எல்லாம் நரகத்துக்கு போக கூடாது, ஏசப்பா அவங்க எல்லாம் கூட கொண்டு வாங்க, காப்பாத்துங்க, ரட்சிங்க. ஹல்லேலூயா அப்படின்னு கதற ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா தேவன் அதை செய்வார். அந்த பாடலை பாடுவோமா? இயேசு பிறந்தார், இது நற்செய்தி. இயேசு மரித்தார், ரட்சிப்பின் செய்தி. இயேசு உயிர்த்தார், இது ஜெய செய்தி. இயேசு வருகின்றார், இது ஆயத்த செய்தி. இயேசு பிறந்தார், இது நற்செய்தி. இயேசு மரித்தார், ரட்சிப்பின் செய்தி. இயேசு உயிர்த்தார், இது ஜெய செய்தி. இயேசு வருகின்றார், இது ஆயத்த செய்தி. இயேசு பிறந்தார், இது நற்செய்தி.
உதித்தார். இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை கண்டிட இறைமகனாம் இயேசு உதித்தார். இயேசு பிறந்தார் இது நற்செய்தி, இயேசு மரித்தார் ரட்சிப்பின் செய்தி, இயேசு உயிர்த்தார் இது ஜெய செய்தி, இயேசு வருகின்றார் இது ஆயத்த செய்தி, இயேசு பிறந்தார் இது நற்செய்தி. தூத கூட்டம் தோன்றி பாடின, ஆயர் கூட்டம் வேகம் விரைந்தன. தூத கூட்டம் தோன்றி பாடின, ஆயர் கூட்டம் வேகம் விரைந்தன. ஆயர் மூவர் தேடி சென்றன, ராஜனையை கண்டு வணங்கின. ராயர் மூவர் தேடி சென்றன, ராஜனையை கண்டு வணங்கின. இயேசு பிறந்தார் இது நற்செய்தி, இயேசு மரித்தார் ரட்சிப்பின் செய்தி, இயேசு உயிர்த்தார் இது ஜெய செய்தி, இயேசு வருகின்றார் இது ஆயத்த செய்தி, இயேசு பிறந்தார் இது நற்செய்தி. மனுக்குல பாவம் போக்கவே மனுவாகி பலியாக மரித்தார். மனுக்குல பாவம் போக்கவே மனுவாகி பலியாக மரித்தார். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், மீட்பராக மீட்பை தந்து மகிழ்ந்தார். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், மீட்பராக மீட்பை தந்து மகிழ்ந்தார். இயேசு பிறந்தார் இது நற்செய்தி, இயேசு மரித்தார் ரட்சிப்பின் செய்தி, இயேசு உயிர்த்தார் இது ஜெய செய்தி, இயேசு வருகின்றார் இது ஆயத்த செய்தி, பிறந்தார் இது நற்செய்தி. பரமேறி வலப்பக்கம் அமர்ந்தார், பிதாவிடம் பரிந்து பேசுகின்றார். பரமேறி வலப்பக்கம் அமர்ந்தார், பிதாவிடம் பரிந்து பேசுகின்றார். ஆரவார தொனியோடு வருகின்றார், ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. ஆரவார தொனியோடு வருகின்றார், ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. இயேசு பிறந்தார் இது நற்செய்தி, இயேசு மரித்தார் ரட்சிப்பின் செய்தி, இயேசு உயிர்த்தார் இது ஜெய செய்தி, இயேசு வருகின்றார் இது ஆயத்த செய்தி, இயேசு மரித்தார் இயேசு பிறந்தார் இது நற்செய்தி, இயேசு மரித்தார் ரட்சிப்பின் செய்தி, இயேசு உயிர்த்தார் இது ஜெய செய்தி, இயேசு வருகின்றார் இது ஆயத்த செய்தி, இயேசு பிறந்தார் இது நற்செய்தி. ஹல்லேலூயா. இயேசுப்பா வரப்போகிறார், ஆயத்தம். இயேசு வருகின்றார் இது ஆயத்த செய்தி. இயேசுப்பா வராரு. இப்ப யாராவது வராங்க, பெரிய ஆள் வராங்க, நம்ம என்ன செய்வோம்? ரெடி பண்ணு, சீக்கிரம் ரெடி பண்ணு, அதை ரெடி பண்ணு. நம்ம வீட்டுக்கு வராங்க, சீக்கிரம் ரெடி பண்ணு. நம்ம ரெடியா இல்லாம போக முடியுமா? ஏசப்பா வந்தா ரெடி ஆகணும். ஹல்லேலூயா. அதுக்குதான் இங்க ஆராதனை வச்சிருக்கோம். காலையில 7 மணிக்கு இருக்குது பிரேயர் இருக்குது, சாயங்காலம் 6:30 மணிக்கு இருக்குது. வந்து பல இடங்க ஆயத்தப்படுங்க. ஏசப்பா வருகைக்கு ஒரே நாள்ல துணி தோச்சி சுத்தமாக்குறது போல நம்முடைய வாழ்க்கையை நல்லா சுத்தமாக்கி ஏசப்பாவோட வருகையில ஹல்லேலூயா வருகையில எப்படி முன்னாடி குழந்தையாய் வந்தார், மாட்டு தொழுவில பிறந்தார். இப்ப எப்படி தெரியுமா வர போறாரு? ராஜாதி ராஜாவாய், ஹல்லேலூயா, தேவாதி தேவனாய், உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவராய் வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். உலகம் அனைத்து ராஜாக்கள் எல்லாம் நடுங்குவாங்களாம். உலகத்தின் அதிபதிகள், அது அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கட்டும், ரஷ்யா அதிபதியா இருக்கட்டும், எந்த அதிபதியா இருக்கட்டும், தேவனுக்கு முன்பாக நடுங்குவார், தேவனுக்கு முன்பாக பயப்படுவார். பயத்திலே 2வது அதிகாரத்தில் இருக்க சங்கீதத்துல, ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள்,
பயத்துடனே கர்த்தரை சேவித்து நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அவர் அழியாமல் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை மொத்தம் செய்யுங்கள். கர்த்தருடைய கோபம் தான் ஆண்டோட வருகைன்னா. இரண்டாவது வருகை இது. கர்த்தருடைய கோபம் இந்த உலகத்தில் ஊற்றப்படும். முதல்ல இரக்கம் உள்ளவராய், ரட்சிக்கிறவராய், ஏழைகள் எளியவர்கள் இவர்களெல்லாம் நரகாக்கிலிருந்து காப்பாற்றுகிறவராய் வந்தார். இப்பொழுதோ 2000 வருஷம் டைம் கொடுத்தாரு. இப்போ உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறார். அதுல எந்த ராஜாவும் தப்பிக்க முடியாது, எந்த அதிபதியும் தப்பிக்க முடியாது. பங்கர் எல்லாம் வச்சிருக்காங்க நியூக்ளியர் பாம்பு வரத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு. எங்க போய் ஒளிஞ்சாலும் அவருடைய வல்லமைத்தோடு சந்திக்கும். யாரும் அவர்கிட்ட தப்பிக்க முடியாது. அதனால்தான் காலம் இருக்க போது அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார், பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு எனக்காக பிறந்தா. என் இருதயத்தை திறக்கிறேன். ஏசப்பா என் இருதயத்தில் இன்று பிறக்கணும். ஆமென். இயேசு மரித்தார், ரட்சிப்பின் செய்தி. ஏசப்பா எனக்காக மரித்தார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசிலிருந்து, எல்லா விதமான வியாதி விக்கினங்களிலிருந்து எனக்கு விடுதலை. ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் விடுதலை. உனக்கு விடுதலை உண்டு. என்ன காரியம் உன்னை பயமுறுத்துது? என்ன காரியம் உன்னை அடிமைப்படுத்துது? எந்த காரியத்துக்கு நீ அருமையா இருக்க? உன்னால முடியாது சொல்லுங்க. என்னால முடியாது சொல்லுவோமா? இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவால் எல்லாம் கூடும். உன்னை என்ன கெட்ட பழக்கங்கள், குடி பழக்கமா இருக்க, உன்னால முடியாது. ஏசப்பா இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும்பா சொல்லி பாரு. அதை குடிக்க வைக்கிற சாத்தானை கத்த புடிச்சு கட்டி வேரோடு பிடுங்கி வெளியே தோத்துவார். ஹல்லேலூயா. செய்யறாரா இல்லையா பாருங்க. கூப்பிட்டு பாப்பீங்களா? ஏசப்பா நான் குடிக்க கூடாது, ஏசப்பா நான் பாவம் செய்யக்கூடாது. பாவம் சோதனை வரும்போதெல்லாம் வேதம் சொல்ற அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவர், சோதிக்கப்படுற உனக்கு உதவி செய்கிறவர். டெம்டேஷன்ஸ் வாலிபர்களுக்கு இருக்கு. ஆனால் என்ன செய்யணும்? உலகம் ஃபுல்லா சோதனை தான். பாவ சோதனை, பிசாசின் சோதனை. அதுல எப்படி காப்பாற்ற தப்பிக்கிறது? உன்னால முடியாது, இயேசுவால முடியும். ஆமென். இயேசுவை கூப்பிடு. அந்த பாவ சோதனைக்கு உன்னை அடிமைப்படுத்துகிற சாத்தானை உன் கால் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமா எங்களுடைய காலின் கீழ் நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் மேல நீ ஜெயம் எடுப்பாய். அந்த பாவ பிசாசின் மேல் நீ ஜெயம் எடுப்பாய். கொஞ்சம் இருங்கம்மா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏசப்பா உனக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுப்பார். வெற்றி உள்ள வாழ்க்கை, நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கை. உன்னை சாத்தான் கொட்ட கொட்ட குனிய வைப்பான். தப்பு செய்ய வச்சு வைக்கிறவனா வந்தா, அப்புறம் செஞ்ச பிறகு நீ இதை செஞ்சிட்ட உன்னை குற்றப்படுத்துறவனா வந்தா. தப்பு செய்ய வைக்கிறவனா வந்தா, சந்தோஷத்தை கொடுக்கிறவனா வந்தா, அதுக்கப்புறம் வேதனையை கொடுக்கிறவனா வந்தா. அப்பாலே போ சார். நீ தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். எனக்கு சாத்தான் வேணுமா, அவன் கொடுக்கிற சிற்றின்பம் வேணுமா, அவன் கொடுக்கிற மோகம் வேணுமா, அல்லது ஏசப்பா வேணுமா, அவர் கொடுக்கிற பாவ விமோச்சனம் வேணுமா, பாவ மன்னிப்பு வேணுமா, விடுதலை வேணுமா, ரட்சிப்பு வேணுமா? எது வேணும்? ஹல்லேலூயா. எனக்கு எது வேணும்? எது வேணும் உங்களுக்கு? எது வேணும்? ஹல்லேலூயா. யார் வேணும்? ஹல்லேலூயா. ரட்சிப்பு வேணும். ஏசப்பா மூலமா பாவ மன்னிப்பு வேணும், விடுதலை வேணும், மோட்ச பாக்கியம் வேணும். நரகாக்கியம் எனக்கு வேண்டாம். எனக்கு எத்தனை பேர் சொல்ல போறோம்? எனக்கு நரகம் வேண்டாம், மோட்ச பாக்கியம் தான் வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போறோம்? ஹல்லேலூயா. 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 ஏசப்பாவுக்கு என் இருதயத்துல இடம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசப்பா என் உள்ளத்துல வந்து என் பாவங்களை சுத்திகரிக்கட்டும். ஹல்லேலூயா. என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. புது மகனாய் மாற்றட்டும். ஹல்லேலூயா. புது மகளாய் என்னை மாற்றட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நேர்மையான நீதியான வாழ்க்கை நிமிர்ந்து வாழ கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. இந்த நல்ல வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்க. ஈனமான அந்த பிசாசை விட்டுருங்க. ஈனமான பிசாசு கொடுக்கிற சிற்றின்பங்களை வெறுத்துருங்க. வெறுத்தாதான் அது உங்களை விடும். ஹல்லேலூயா. வெறுக்கிறேன், பாவத்தை வெறுக்கிறேன், குடிய வெறுக்கிறேன், பாவ சுவாபங்களை வெறுக்கிறேன் சொல்லிப்பார். சொல்லிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய உதவி வரும். ஹல்லேலூயா. உங்களை தூக்கி எடுப்பார். எப்படிப்பட்ட உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பார். விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவளை பார்த்து கல் அடிக்கணும்னு வராங்க ஏசப்பா கிட்ட. அவர் சொல்றாரு, பக்திமான்கள்லாம் வராங்க, பயங்கர பக்தி. தப்பு செஞ்சுட்ட ஆண்டவரே, பைபிள்ல சொல்லியிருக்க பழைய ஏற்பாட்டுல கல் அடிச்சு கொல்லணும்னு. நீங்க என்ன சொல்றீங்க? ஏசப்பா அமைதியா சொல்றாரு, உங்கள பாவம் இல்லாதவன் முதல்ல கல் அடிப்பார்,
பக்திவான்கள் வெளியில பாவமே இல்லாத பரிசுத்தவான் போல வெளியில இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அவங்க மனசை திறந்து கொடுத்தார், அவங்க மனசாட்சியை காமிச்சு கொடுத்தார். அவங்க மனசாட்சி ஆண்டவர் யாரையும் நீ பாவின்னு யாரையும் சொல்லல, அவங்க மனசாட்சியை அவங்களை குற்றப்படுத்துச்சு. ஏய், நீ மனசுல இப்படி நினைச்சல, நீ மனசுல அப்படி பார்த்தல, நீ மனசுல இப்படி யோசிச்சல. மனசுல பாவம் செய்தா கூட பாவம், உடம்புல செய்யறதுதான் பாவம் இல்ல. ஆண்டவர் எதை பார்க்கிறாரா தெரியுமா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை காண்கிறார். ஆண்டவர் அவங்க மனசாட்சியை திறந்து விட்டாரு. அவன் மனசாட்சியில நான் பாவி. இந்த ஸ்திரியை பார்த்து சொல்ற, ஸ்திரியே உன்னை யாரும் கல்லடிக்கலையா, ஆக்கி தண்டனை கொடுக்கலையா? இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரேன்னு சொல்ற. எத்தனை பேருக்கு இந்த சுத்தமான வாழ்க்கை வேணும்? ஹல்லேலூயா. ஆமா, இனி சாத்தான் உங்களை காயப்படுத்தி தப்பு செய்ய வச்சு 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 உங்களை போட்டு ரணமாக்கி வச்சிருக்கான் உங்க வாழ்க்கை. இயேசு குணமாக்க விரும்புகிறார், இயேசு குணமாக்க விரும்புகிறார், உள்ளத்தை குணமாக்க விரும்புகிறார். ஒரு நல்ல சமாரியன் உன்னை ஆரோக்கியப்படுத்த விரும்புகிறார், உன்னை தன்மகனாய் தன்மகளாய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இயேசுவை பின் சொல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் இயேசுவை பின்பற்றுவேன், இனி திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இயேசுவை பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் இயேசுவை பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆழ்கடலில் எரிந்து விட்டார், காயம் மிதித்து விட்டார். ஆழ்கடலில் எரிந்து விட்டார், காயம் மிதித்து விட்டார். நினைவு கூற மாட்டார், என் இயேசுவை பின் செல்லுவேன். அவர் நினைவு கூற மாட்டார், என் இயேசுவை பின்பற்றுவேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். நல்ல ஒரு தருணம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதனால் உண்டாக வேதனை காயங்கள் குணமாகி ஆரோக்கியப்பட்டு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை இன்று இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார், கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு இந்த நல்ல வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, ஜெயமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை இயேசு எனக்குள்ளே வர வேண்டும். இந்த தூய்மையான வாழ்க்கை, பிசாசினால் நான் காயப்பட்டது போதும், தப்பு செஞ்சு செஞ்சு அவன் என்னை காயப்படுத்தி நொந்து போக வைத்திருக்கிறான், இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் கரங்களை உயர்த்துங்க, நம்ம ஜெபிக்கலாம்.
ஹalleluya. என் காயங்கள் எல்லாம் இயேசு குணமாக்குவார். நல்ல சமாரியர் அவர். ஹalleluya. கரங்களை உயர்த்துங்க இயேசுப்பா உங்களுக்காக. ஹalleluya. praise the Lord. உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி ஓரி கவரவலவ சிபிரிபிரிபிரிபிரிபிரி விக்கவக்கரவலவ சிக்கரலவா. கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர்கிட்ட சொல்லுவோமா? நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. ஹalleluya. அன்புள்ள பிதாவே, பரலோக பிதாவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த ஒன்றான மெய்தேவன் நீரே என்று விசுவாசிக்கிறேன். இப்போதும் கர்த்தாவே, எனக்காக, என் பாவத்திற்காக உம்முடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசுவை எனக்காக இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார் என்று விசுவாசிக்கிறேன். என் பாவத்திற்காக இயேசப்பா ரத்த சிந்தி உயிர் கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன். எல்லோரும் காண அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு எனக்காக பிதாவினிடத்தில் நாள்தோறும் பரிந்து பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் திரும்பவும் எனக்காக இந்த உலகத்தின் அழிவிலிருந்து காப்பாற்ற வருகிறார் என்று விசுவாசிக்கிறேன். இப்போதும் கர்த்தாவே, என் இருதயத்தை உங்களுக்கு திறக்கிறேன். எனக்குள்ளே வந்து என் பாவங்களை எனக்கு மன்னித்து ஏசப்பா சிந்தின இரத்தத்தாலே என் பாவங்களை எல்லாம் கழுகி சுத்திகரித்து என்னை நீதிகரித்து பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா மாற்றுங்கப்பா. ஏசப்பா எனக்குள்ளே வாசம் பண்ணி உலாவி என்னை ஆளுகை செய்யும் சத்துருவின் பிடியிலிருந்து, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இயேசுவின் அதிகாரத்துக்கு என்னை கீழ்ப்படுத்திக் கொண்டு எல்லா சாபத்திலிருந்து, எல்லா பாவத்திலிருந்து, எல்லா ரோகத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஆண்டவரே வரப்போகிற ஆபத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றும், தப்புவியும், ரட்சியும், உதவி செய்யும். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பார்த்துக் கொள்ளுங்கப்பா. எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. இந்த புதிய வருஷத்துல எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. எங்க சாபங்கள் எல்லாம் தொலைந்து போகட்டும், வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டும், பிசாசு தொல்லைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். என்னைய குடும்பத்தையும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் வேலடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உலகத்தின் தீமையிலிருந்து எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, ரட்சியும் கர்த்தாவே. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்க ஜெபத்தை கேளுங்க பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கண்டிப்பா பலன் கொடுப்பார். நான் இப்ப ஜெபித்து முடிக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரம் மட்டுமா நீ கொடுத்த வார்த்தைகளை வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த வார்த்தை அவர்களை ஒவ்வொருவரையும் குணமாக்கட்டும்பா. காயம் கட்டுவீராக, காயம் கட்டுவீராக, குணமாக்குவீராக, மனதுருகுவீராக, ஆறுதலையும் சமாதானத்தையும் நிறைவாய் அவர்களுக்கு கொடுப்பீராக. ஹல்லேலூயா. glory to God. Thank you Jesus. என்னால முடியலப்பா, இந்த வாழ்க்கையினால இதுக்கு மேல சுமக்க முடியலப்பா, தவிக்கிற உள்ளங்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றார், உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன், உன்னை தள்ளாட விடமாட்டேன். தேங்க்யூ லார்ட். கலங்க விடமாட்டேன். ஹல்லேலூயா. பரம தகப்பனாய் உன்னோடு இருப்பேன். ஓ விகாரலவ ஷிகபாபாபாபாபாபாபா. அந்த கடையாளம் உங்க உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய சந்தோஷம்
இப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுகிறார். நீ தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, எது எனக்கு வேணும்? 2 பாதையை வைத்திருக்கிறாரு. ஜீவ வழி, மரண வழி, ஆசீர்வாதம், சாபம். சாபமும் மரணமும் பிசாசுடையது, ஆசீர்வாதமும் ஜீவனும் கர்த்தருடையது. பற்றிக்கொள் கர்த்தருடையது. இதை என்று நீயே தெரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 2 எஜமானுக்கு 2த்துக்கும் வேலை செய்ய முடியாது. ஓ விகாராலாவா ஷிவிரிபிரி பிரிபிரி கபகபகவரவா ஷிவிரிபிரி பிரிபிரி கபா. கர்த்தாவே வந்திருக்கிற யாவரையும் அரவணைப்பீராக, அரவணைப்புக்குள்ளே கொடுக்கிறேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஓவிகாபாவை உங்களுடைய உள்ளங்களிலே என்னுடைய சத்தம் தொனிக்கும். ஓவிகாபா உங்களுடைய உள்ளங்களிலே ஓவிகாபா ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. கவனமாய் கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சத்துரு கொடுத்த காயங்களை எல்லாம் குணமாக்கி ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். ஆறுதலை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்பிக்கையற்று போன உங்க வாழ்க்கையில நம்பிக்கை உண்டாகுது. ரீகாபாராலவா. நம்பிக்கையற்று போய் சாத்தம் சொன்னா அவ்வளவுதான் நீ இல்ல, இனிமேதான் உன் வாழ்க்கை என்று ஏசப்பா சொல்கிறார். இனிமேதான் உன் வாழ்க்கை இருக்கிறது, இனிமேதான் உன் எதிர்காலம் இருக்கிறது, இனிமேதான் உனக்கு நல்ல சுகவாழ்வு இருக்கிறது. தைரியமாயிரு. இனிதான் உன் சுகவாழ்வு துளிர்க்கும். விசுவாசி. சூழ்நிலையை பார்க்காத, மாறும். சூழ்நிலை மாறும். அவர் மாற்றுவார். உன்னால முடியாது. தேவனால் எல்லாம் கூடும் சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னால முடியாதுப்பா, ஆனா தேவனால் எல்லாம் கூடும் சொல்லுவோமா? என்னால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்னால் ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக, நன்மைகள் உண்டாவதாக. பெருமூச்சுகளை கேட்கிறீர். அவர் விடுகிற பெருமூச்சு கூட உங்களுடைய சமூகத்தில் எட்டுகிறதப்பா. எப்பப்பா எனக்கு விடிய இருக்கா? எப்பப்பா என் பொழுது விடிய போகுது? எப்பப்பா எனக்கு நன்மை நடக்க போகுது? அங்கலாய்க்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் இன்றைக்கு தேற்றுகிறீர், திடப்படுத்துகிறீர், தைரியப்படுத்துகிறீர். ஓ ஹல்லேலூயா. திடன்கொள், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு துணை செய்வேன். ஓ ஹல்லேலூயா. உன் வழக்கை ஏற்று நடத்துவேன். உனக்காக வழக்காடி யுத்தம் செய்வேன். உன் காரியத்தை வாய்க்க செய்வேன். ஹல்லேலூயா. பலன் கொண்டு திட மனதாய் இரு என்று ஆண்டவர் சொல்வதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கோணலானதை செவையாக்கி கரமுரணானதை சீர்படுத்துவார். உன்னால முடியாது, தேவனால் கூடும். தேங்க்யூ ஜீசஸ். குடும்பமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இவர்கள் மேல் பலிக்க ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பினார். எல்லா மகிமையும் பரலோக தேவனுக்கே செலுத்துகிறோம். வாக்குத்தங்களை உரிமையாக்கிக் கொள்கிறோம். வியாதிப்பட்ட சரீரம் எல்லாம் குணமாவதாக. எந்தெந்த வியாதிகள் யார் யாருடைய சரீரத்தில் இருக்கிறதோ அந்த வியாதிகள் நீங்கி பிழைப்பார்களா. வியாதிகள், நோய்கள் நீங்கி போவதாக. சாபங்கள் நீங்கி போவதாக. ஆசீர்வாதங்கள் வந்து பலிப்பதாக. ஆரோக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக. வியாதி கொடுக்கிற பிசாசை கடிந்து விரட்டி எடுத்து ஆரோக்கியத்துக்கு கீழ்படுத்துகிறேன். சாபத்தை கொடுக்கிற பிசாசை கடிந்து விரட்டி எடுத்து ஆசீர்வாதத்துக்கு கீழ்படுத்துகிறேன். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை கொடுக்கிற எல்லா தீய சக்திகளை கடிந்து அப்புறம் இந்த பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்தும். ஆசீர்வதியும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் பரலோக தேவனுக்கே செலுத்துகிறோம். வாக்குத்தங்களை உரிமையாக்கிக் கொண்டு அந்தகார வல்லமையை மேற்கொண்டு கர்த்தர் ரட்சகரமா இருக்கின்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இங்க வந்ததுக்கு கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கண்டிப்பா தேவன் செய்வார். அப்படியே செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகைக்கு வரணும்னா காலைல 7 மணிக்கு இங்க கூட்டம் இருக்கும். சாயங்காலம் 6:30 இருக்கும். வந்து கலந்து கொள்ளுங்க. அப்பதான் பலன் இருக்கும். தீய சக்திகளை எதிர்க்க, அதுல இருந்து வெளியே வர ஆண்டவரை பற்றி கொண்டாதான் அதுல இருந்து மீண்டு வர முடியும். அதனால ஆண்டவரை தேடி வாங்க. அவருடைய வருகைக்கும் உங்களுக்கு நல்ல உங்க குடும்பத்துக்கும் நன்மையான காரியங்கள் நடக்க அவரை தேடுங்க. யாரும் மதம் மாற தேவை. அவரை தேட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அந்த காலை ஆராதனை கூட்டம் முடிஞ்ச பிறகு 9:30 மணிலிருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் இருக்கும். பேர பிள்ளைங்களெல்லாம் கொண்டு விடுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 9:30 மணிலிருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அதுங்களும் ஒரு நல்ல வழியில நடக்கும்.
நல்ல வழியில் நடத்தப்படுறோம். சரியா? கொஞ்சம் எல்லாருமே உங்களுக்காக ஆகாரம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி கொண்டு நீங்க போகும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுது. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. உள்ள யாரும் போயிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. போறாங்க.